இந்த மாதிரி ட்ரெண்டிங் டெக்ஸ்ட் எஃபெக்டை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ ஆர் இமேஜை இந்த டைம்லைனில் போடுங்க. இது ரீலாக இருக்கலாம், டாக்கிங் ஹெட் வீடியோ இருக்கலாம், ஆர் பேக்ரவுண்ட் இமேஜாக இருக்கலாம், ஆர் பேக்ரவுண்ட் வீடியோவாக கூட இருக்கலாம், எனிதிங். இப்போது மேலே ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். சிம்பிள் டெக்ஸ்ட்டு தான், ஃபேன்சி டைட்டில்லாம் வேணாம். இப்போது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டரில் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா காம்போசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக நார்மலாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்னு செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். இந்த இடத்துல பேக்ரவுண்டு டார்க்காக இருந்தால் டெக்ஸ்ட்டு பிரைட்டாக இருக்கும், பேக்ரவுண்டு பிரைட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்டு டார்க்காக தெரியும். இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டோட கலரை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணாலும், பேக்ரவுண்டோட இமேஜ் ஆர் வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணாலும் டெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கன்னா வாக்கிங் ரீல்ஸ், அவுட்டோர் ஷூட்ஸ், ஸ்ட்ரீட் வீடியோஸ், லாக் ஷூட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரி. சிம்பிளாக சொல்லணும்னா பேக்ரவுண்ட் என்ன பண்ணதோ அதுக்கு ஆப்போசிட்டாக டெக்ஸ்ட்டை பிஹேவ் பண்ணும். அதனால ரீடபிலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போது அவுட்லைன்லாம் வேணாம், ஷேடோலாம் வேணாம், ஜஸ்ட்டு க்ளீன் டெக்ஸ்ட்டு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் காம்போசிட், இதை பண்ணால் மட்டும் போதும். இது சினிமா எஃபெக்ட்லாம் இல்லை, இது ஸ்மார்ட் எடிட்டர் எஃபெக்ட். மோஸ்ட் பீப்புள் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் யூஸ் பண்ணினா உங்கள் ரீல் இமிடியேட்லி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இப்போ உங்கள் ஒர்க் சிம்பிள். எடிட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்டர் போங்க, காம்போசிட் சூஸ் பண்ணுங்கள், தென் டிஃப்ரெண்ட் செலக்ட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டான்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.